ஒரு சொல் கேளீர் பேச்சரங்கில் இன்றைக்கு பக்தியை பல கோணங்களில் இந்த பேச்சாளர்கள் படம் பிடிக்க இருக்கிறார்கள். கொள்ளும் பாம்பின் கொடு விஷத்தை சொல்லிக் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ளன் அறிவோல் தந்திரத்தால் குடிய கெடுக்க தெரிந்து கொண்டான். வெள்ளி பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க தெரிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை. ஓ முதல்ல சாமி கும்பிட தெரியுதா நம்ம ஆளுக்கு? யோசிச்சு பாரு. 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல கார்ல போறாயா, ரோட்டு ஓரமா ஒரு ஐயனார் கோயில் இருக்கு, இறங்கி நீ போய் கும்பிட்டு துண்ணூறு பூசிட்டு மாயா, என்ன நட்டம்? கார்ல வேகமா போறப்ப 50 காசை எடுத்து ஐயனார் மூஞ்சில வீசினாயா. அந்த ஐயனார் எழுந்திருச்சு வந்து இவன் கழுத்துல ஒரு போர்டு போட்டிருந்தா திரும்ப அடுத்தாள் வீசுவானா? எப்படி கும்பிடுறீங்க? கையெடுத்து கும்பிட்டது போக இன்னைக்கு எப்படி கும்பிடுறீங்க பக்தி? என்ன கிசு குடிக்கிறிய கடவுளுக்கு? நீ வேகமாக போய்கொண்டிருக்கிற கார்ல காசை எடுத்து விட்டு எறிந்து ஐயனாருக்கு முன்னாடி விட்டெறிஞ்சிட்டு போறானே, இதுக்கு பேரு கும்பிடுறதா? எப்படி கும்பிடணும்? கை குவித்து கும்பிடணும்னா கரம் குவிவார் உள் மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன்கடல் வெல்கன்னா. இந்த கரம் குவிகிறது அல்லவா, கரம் குவிகிற பொழுது பக்தின்னா என்னதான்? கரம் குவிகிற பொழுது இருதயம் மலர்ந்து விட வேண்டும். கரம் மலர் மொட்டித்து இதயம் மலர்னா அதுதான் பக்தி. ஒரு வீடுன்னா குடும்பம் நடத்தணும், ஒரு ஹோட்டல்னா சாப்பிடணும், ஒரு பள்ளிக்கூடம்னாக்க பாடம் நடத்தணும், ஒரு கோயில்னா அங்கே சாமி கும்பிடணும், அங்கே எல்லாமே இருக்கணும். கோயில் வாசலுக்குள்ள நுழையிற வெளியில எழுதி போட்டிருக்கான், இங்கே சூடம் கொளுத்தாதீர். அப்ப பக்கத்து கடையை விட்டு கொளுத்துறதானா? இடது பக்கம் திரும்புறேன், இங்க பத்தி கொளுத்தாதீர். பின்னால போறேன், தேங்காய் உடைக்காதீர், சாம்பிராணி போடாதீர். அப்புறம் எதுக்கு அதை கட்டி வச்சிருக்கிற? இது பக்தியாது? எல்லாம் எந்திரமயமாயிருச்சு. தேங்காய் உடைக்கிறதுக்கு மிஷின் வச்சிருக்காயா கோயிலில்? தேங்காய் உடைக்க மிஷினு மனுஷன் உடைச்சது போக தேங்காய் அந்த பொட்டிக்கில் போட்டு சுவிட்சை தட்டி விட்டா டமார்னு ஒரு சவுண்டு கேட்குது. ஒரு மூடி மட்டும் கரெக்டாக நம்ம கைக்கு வருது, இன்னொரு மூடி எங்கே போகுதுன்னு தெரியல. சரி, துண்ணூறு கொடுக்கறதுக்காவது எவனாவது வர்றான்னு பார்த்தா அதெல்லாம் ஆள் வராது. சிகப்பு பட்டின அழுத்து குங்குமம் கொட்டும், வெள்ளை பட்டின அழுத்து துண்ணூறு கொட்டும். நீனாவே பூசிக்கிட்டு நீனாவே கும்பிட்டு நீனாவே போனான். நான் கேட்டேன், அப்ப காசையும் கொண்டுட்டு போனேன். அதை மட்டும் உண்டியல்ல போடு அப்படி. நான் கரெக்டா அப்படின்னு உச்சாந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வரைக்கும் எல்லாம் சாமியை பார்த்து காக்க காக்க காக்கன்னு பாடிட்டு திரும்பி பார்க்கறானோ உண்டியலை காணும். அதை எவன் தூக்கிட்டு போனான்னு தெரியல. அதை காக்கன்னு எவன் அது பண்ணானா? எங்கே போறோன்னு கேட்கும் போது சகுனம் பார்க்கிற நீங்க, கண்டக்டரு பஸ்ல கேட்டா கோபப்படலை ஏங்க, தும்முனா சனியன் என்கிறான், இடிச்சா தடங்கள் என்கிறான், கரண்டு வந்தா கண்ணத்தில கையிரண்ட தட்டிக்கிறான், கரண்டு போனா தலைய கொண்ட எங்க போய் முட்டிக்குவான். கேட்கணுமா இல்லையாப்ப? பக்திங்கிற பேர் இன்னும் எப்படி இருக்கு? வீடு கட்டி வாழ்ற மெத்தட இன்னைக்கு சரியில்லா போச்சு. வாஸ்து பிரகாரம் வீடு கட்டி வாஸ்து பிரகாரம் பெயிண்ட் அடிக்கிறான். ஒரே பச்சை, ஒரே மஞ்சள், ஒரே சிகப்பு, கண்ணை கூசுது. வாசப்படி இருக்கிற இடத்துல சன்னலை வையுங்கிறான், சன்னல் வைக்கிற இடத்துல சமயக்கட்டை வையுங்கிறான். எங்க ஊர்ல ஒருத்தன் வாசப்படிக்கு முன்னாலேயே நுழைறதுக்கு முன்னாலேயே கக்கூசு ரொம்ப கட்டி வச்சிருக்காயா. என்ன போறவன் அதுக்குள்ள போயிட்டா போக முடியும் வீட்டுக்குள்ள? இந்த சாதாரணமா இந்த செல்போன் இருக்கு பார்த்தீங்களா, இதை வாங்கி எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல நம்ம ஆளுக்கு. இந்த செல்போனை எப்படி பயன்படுத்த எல்லாத்தையுமே இருக்கு. ஒரு காலத்தில் போனை இப்படி விரல விட்டு சுத்தணும், அப்புறம் அமுக்கு நான் போனேன், இப்ப போன தடவுறான் அப்படியே. ஏன்டாங்கிறான் டச் ஸ்கிரீன் அப்படிங்கிறான். எங்க வீட்டுக்கு எய்த்தாப்புல குடும்பமே உட்காந்து தடவிட்டு இருக்க விடிய காலம் 6 மணிக்கு. என்ன சார்ங்கிறான்? குடும்பமே தடவிட்டு போச்சு சார், ரீசார்ஜ் காசுல ஒரு 200 ரூபாய்க்கு ஏற்றி விடுறான் என்னைய. அவன் குடும்பத்துக்கு நான் ஏற்றி விடுவான் ரீசார்ஜ். எப்படி பேசணும்னு தெரியல. சில பேர் காதலை எடுத்து வச்சா பல்லு விளக்காம 10 மணி நேரம் பேசுறாயா. எங்க ஊர்ல ஒரு ஆள் இருக்கான், ஐயா மாப்பிள்ளை எத்தனை லட்சம் பார்த்தால் பார்த்து போன போடுறாடா, எத்தனை லட்சக்கணக்கில் தான் பேசுவான். ஒரு நாள் செல்போனை வாங்கி பார்க்கறேன், உள்ள சிம் கார்டே இல்லை. சரி, தமிழ் மொழி பக்தியாவது இன்னைக்கு இருக்கா? மொழி பக்தி 247 எழுத்துக்கள் கொண்டது தமிழ் மொழி.
ஒரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு கரு முழுமையாக வளர்ச்சி பெறுவதற்கு 247 நாள் ஆகிறது. உயிரும் மொழியும் சரியாக இருப்பதினால் தான் புரட்சி கவிஞர் பாடினார், தமிழ் என் உயிருக்கு நேர் என்று பாடினார். அப்படிப்பட்ட மொழியை நீங்க எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? எங்க டிஸ்கவரின்னு ஒரு சேனல், அந்நிய மொழி சேனல், அந்த சேனல்ல வர்ற 2 பேர் தமிழை சுத்தமா பேசுறாயா? இந்த ராத்திரி நேரத்தில் நம்ம போய்கிட்டே இருக்கோம், வெயில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிக்கிட்டே வருது, இந்த இரவு பொழுதில் இங்கே தான் நம்ம தங்கி ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த குச்சியை பற்றி நம்ம ஒரு கூடாரத்தை போட்டு தங்கிடலாம் கோடி. ஆமாம், நமக்கு புரோட்டீன் சக்தி அதிகம் தேவை, இந்த புழுவை பிடிச்சி தின்னா தான் சரியாக வரும்னு நினைக்கிறேன். வா, அதை தெளிவாக கடைசி வரைக்கும் தமிழில் பேசுகிறான். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிறதுல எல்லாத்தையும் கலந்து விட்டு அடிக்கிறான். மொழி மீது பற்று இல்லாமல் பக்தி இல்லாமல் போனதுனால தான் தமிழன் கடலுக்குள்ளே சென்று வலை வீசுகிறான், தமிழன் வலைக்குள்ளே மீன் அகப்படுகிறது. சிங்களவன் வலை வீசுகிறான், அந்த வலைக்குள்ளே தமிழன் மட்டுமே அகப்படுகிறான் என்றால் என்ன காரணம்? மனித பக்தியே இல்லை. அப்புறம் எப்படி நீங்க எல்லா பக்தியும் சொல்ல போறீங்க? இன்னைக்கு எங்க தெரியுமா இருக்கு உங்க குடும்ப பக்தி? நீதிமன்றங்களில் வாசல்களிலே உங்களுடைய உறவு முறைகளை மாறி மாறி கேஸ் போட்டுட்டு இருக்கு சார். இன்னைக்கு பிள்ளை அப்பா மேல கேஸ் போடுறான், தாத்தா சொத்துல எனக்கு பங்கு இருக்குன்னு. தங்கச்சி அண்ணன் மேல கேஸ் போடுறா, அம்மாவோட நகையில எனக்கு பங்கு இருக்குன்னு. பெரியப்பா சித்தப்பா மேல கேஸ் போடுறாரு, வரப்புல எனக்கும் வழி இருக்குதுன்னு. காதலன் காதலி மேல கேஸ் போடுறான், என்னை ஏமாத்திட்டு போயிட்டான்னு. பொண்டாட்டி புருஷன் மேல கேஸ் போடுறான், என்னை விட்டுட்டு ஓடிட்டான்னு. இதுவா சார் உங்க குடும்ப பக்தி? சார் இன்னைக்கு எங்க பள்ளியில படிக்கக்கூடிய ஒரு மாணவன் ஃபர்ஸ்ட் கிளாஸா படிப்பான் சார். ஒரு பையன் 2 தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண் எடுத்த மாணவன் 3வது தேர்வுக்கு சரியா படிக்கிறது கிடையாது, பள்ளிக்கும் சரியா வர்றது கிடையாது. அந்த பிள்ளைய கூப்பிட்டு, ஏன் கண்ணு ஏன் சரியா நீ படிக்க மாட்டேங்கிற, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டேன் சார். எங்க அம்மா இன்னொருத்தரோட ஓடி போயிட்டாங்க, எங்க அப்பா விஷம் குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, என்னுடைய உறவினர்கள் ஓடி போனவனோட பையன் ஓடுகாலியோட பையன்னு சோறு போடுறாங்க, என்னால சாப்பிடாம இருக்கவும் முடியல, எங்க அப்பாவை போய் என்னால பார்க்காம இருக்கவும் முடியல, பள்ளிக்கு வந்து படிக்கவும் முடியல, மொத்தத்துல எனக்கு சாகனம் போல இருக்குன்னு சொல்றான் சார். இங்க இருக்க உங்க குடும்ப பக்தி? வேலைக்கு போனாதான் காசுன்னு சொன்னது அந்த காலம், ஆனா காசை கொடுத்தாதான் வேலையை, அதான் சார் இந்த காலம். அம்மா பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கிறச்ச நார்மலா அவரை டெலிவரிய கூட காசுக்காக எத்தனை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆபரேஷன் பண்ணி எடுக்கு சார். அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கா சார் தொழில் பக்தி? எங்க அப்பாவை கூட்டு போய் எங்க தாத்தா ஸ்கூல்ல விட்டு அவங்க டீச்சர் கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்களாம், 2 கண்ணை விட்டுட்டு தோலை உரிச்சு எடுன்னு சொன்னாங்களாம். எங்க அப்பா இன்னைக்கு ஒரு எஸ்ஐயா இருக்காரு. என்னையும் கொண்டு போய் எங்க அப்பா ஸ்கூல்ல விட்டுட்டு பொட்ட பிள்ளைய அடிச்சுதான் வளர்க்கணும்னு சொன்னாரு. உங்க முன்னாடி ஒரு நல்ல ஆசிரியரா நின்றுட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு என்கிட்ட கொண்டு வந்து விடுற பிள்ளைங்களை என்ன தெரியுமா சொல்லி விடுறாங்க, ஏன் பிள்ளைய நீ அடிக்கவே கூடாது, தொடவே கூடாது. அப்புறம் எங்க சார் அவனுக்கு எங்க மேல பக்தி வரும்? எங்க ஸ்கூல்ல ஒரு ஏழையோட பையன் சரியாவே படிக்க மாட்டார். அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, மிஸ் என் பையனுக்கு குடும்ப சூழ்நிலையும் புரிய மாட்டேங்குது, படிப்போட சூழ்நிலையும் புரிய மாட்டேங்குது, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க மிஸ்ன்னு சொன்னாரு. கண்ணு இங்க பாருமா, நீ என்ன பண்ற, படிக்கணுமா, சரியா படிக்கலன்னு வச்சுக்கோ அடுத்த கிளாஸ்க்கு போக முடியாதம்மா, ஃபைல் ஆக்கிடுவாங்கம்மா, ஏமா இந்த வேலைங்கிற. உடனே அந்த பையன் குரல்ல ஒசத்தி, மிஸ்ஸே இப்ப கவர்மெண்ட் 40 மார்க் கொடுக்குது தெரியுமா உனக்கு, என்ன 9th வரைக்கும் நீ பாஸ் ஆக்கே ஆகணுங்குது. என்ன சார் அங்க வரும் அவங்களுக்கு எங்க மேல குரு பக்தி.
இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு காதல்? நீ இல்லை என்றால் நான் இல்லை என்பதல்ல காதல். நீ இல்லை என்றாலும் உன் நினைவுடனே நான் இருப்பேன் சொல்றதா சார் காதல். ஆனா இன்னைக்கு எனக்கு இல்லாத நீ யாருக்குமே இருக்க கூடாதுன்னு சொல்றான் பாருங்க, அதுதான் சார் இன்னைக்கு இருக்கிற காதல். உன் உயிரை காப்பாத்திக்கோ கண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு ஹெல்மெட் போட்டுட்டு வண்டி ஓட்டு அப்படின்னு சொல்றதுக்கு சட்டம் போட வேண்டியிருக்கு. உன்கிட்ட இருக்க தேசபக்தி, நீ சுத்தமாறு உன் நாட்டை சுத்தமா வச்சுக்கோன்னு சொல்றதுக்கு மோடி தொடப்பத்தை எடுத்து பெருக்கி சட்டம் போட வேண்டியது இருக்கு. இது உங்ககிட்ட இருக்க தேசபக்தி. 10 ரூபாய் கொடுத்து ஒரு ஏழை ரீசார்ஜ் பண்ணா 2 ரூபாய் டாக்ஸ் பிடிக்கிறான் சார். 500 ரூபாய் கொடுத்து ஒரு பணக்காரன் ரீசார்ஜ் பண்ணா 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா டாக் டைம் கொடுக்குறான். இன்னைக்கு 2 பேர்கிட்ட நம்ம கோவப்படவே கூடாது சார். ஒருத்தர் கடவுள், இன்னொருத்தர் டாக்டர். கடவுள் கிட்ட மட்டும் கோவப்பட்டேன்னு வைங்க, நோயை கொடுத்து டாக்டர் கிட்ட அனுப்பிச்சு வச்சிருவாரு. டாக்டர் கிட்ட மட்டும் நம்ம கோவப்பட்டோம், அவரை டைரக்டா கடவுள் கிட்டே அனுப்பிச்சு வச்சிருவாரு சார். அதனாலதான் சார் சொல்றேன், பக்தி எல்லாம் போச்சு பகல் வேஷமாச்சுன்னு. எல்லா பக்திக்கும் அடிப்படையா இருக்கக்கூடிய பக்தி எதுன்னு கேட்டா அது குடும்ப பக்தி தான் சொல்லலாம். ஏன்னா ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணால தான், முக்கியமா குடும்ப பொறுப்பை ஏற்ற பொண்ணால தான் ஒரு குழந்தைய ஆன்மீகவாதியாகவோ தேச பக்தன் உடையவனாகவோ குரு பக்தி உடையவனாகவோ உருவாக்க முடியறது என்றா அது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களால, அது குடும்ப பக்தியால மட்டும்தான் அடித்து சொல்ல விரும்புகிறேன் நான். குடும்ப பக்தியை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் கணவன் மனைவி உறவுக்குள்ளேயும் நகைச்சுவையாக பேசுவதற்கு ஒரு இடம். ஆனால் அந்த நகைச்சுவையும் மீறி பாவேந்தன் பாரதிதாசன் சொன்ன மாதிரி, பாரதியார் சொன்ன மாதிரி தன்னலோன்றது பொதுவாக இல்லாமல் பொதுநலத்தோடு இருக்கக்கூடிய ஒரே பக்தி எந்த பக்தினா அது குடும்ப பக்தி மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா இன்னைக்கு கோயிலுக்கு போறவங்க கூட வேண்டது தனக்காக வேண்டுவாங்க. தொழில் செய்யறவங்க தொழில் நல்லா நடக்கணும்னு அவங்களுடைய வேண்டுகோளை வேண்டுவாங்க. தேசபக்தர்களை பத்தி நம்ம பேசணும்னா இன்னைக்கு அவங்கள நினைவு கூறனா அது அவர்களுடைய சேவையை பாராட்டணும். ஆனா குடும்ப பக்தி என்ற கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடியவள், அவள் மற்றவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அந்த பொறுப்பும் சிறப்பும் அவளுக்கு கொடுத்திருக்கனா அந்த பக்திக்கு ஈடு இணைய எதுவுமே கிடையாது என்பதை நான் அடித்து சொல்ல விரும்புகிறேன். திருமணமாகி வந்த 25 வயதில் நான் திருமணமாகி வந்த, இப்பொழுது எனக்கு 45 வயதாகிறது. இந்த வயது காலங்களில் நான் வந்த உடனேயே கூட்டு குடும்பமாக தான் இருந்தோம். இன்று வரை கூட்டு குடும்பமாக தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் இந்த அவயத்திலே பெருமிதத்துடன் சொல்லக்கொள்ள ஆசைப்படுறேன். கூட்டு குடும்பத்தில் தான் எல்லா விதமான பெருமைகளும் சிறப்பும் கிடைக்குது. ஏன்னா உங்களுடைய குழந்தைகளை வளர்க்கும் போதே அதுக்கு சொல்லக்கூடிய பக்தி படிப்பினை எல்லாமே ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையோட உறவு முறையோட சேர்த்து வளரும் போது தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி கொழுந்தனார் மாமனார் மாமியார் நாத்தனார் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி என்ற பாசத்தோட வளரக்கூடிய குழந்தைகளுக்கு மட்டும்தான் அந்த விட்டு கொடுக்கணும் என்ற மனப்பான்மையே வருகிறது. நிம்மதியா இருக்கும்போது மனைவியை தேடுறாங்க, மனைவி கூட இருந்தா நிம்மதியை தேடிக்கிட்டு இருக்காங்கய்யா. இப்படிதான் பல குடும்பங்களோட நிலைமை இருந்துகிட்டு இருக்கு. எங்க குடும்பத்துல எங்க அம்மா 10வது படிச்சுக்கிட்டு இருக்காங்கய்யா. எங்க ஊர்ல ஒரு பொண்ணுக்கு ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சுன்னு சொல்லி எங்க தாத்தா என்ன பண்ணாரு தெரியுங்களா? வீட்டுல படிக்காம இருக்கிற பிள்ளைக்கே இந்த நிலைமைனா பள்ளிக்கூடம் போற பிள்ளைக்கு என்ன நடக்கும்னே சொல்ல முடியாது.
உடனே கல்யாண ஏற்பாடு செஞ்சாருங்க. எங்க அம்மாவும் கத்துனாங்க, கதறினாங்க, காலில் விழுந்து அழுதாங்கய்யா. எனக்கு கல்யாணம் வேணாம், நான் படிக்கிற பிள்ளைன்னு சொல்லி எங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க. பாட்டி சொன்னாங்க, சித்தப்பா சொன்னாங்க, மாமா சொன்னாங்க, அத்தை சொன்னாங்க. யார் பேச்சு எங்க தாத்தா கேட்கல. ஊர்ல இருக்கிறவங்க சொன்னதை கேட்டாங்களே தவிர வீட்டில் இருக்கிற எங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்ன பேச்சை கேட்டிருந்தாங்கன்னா எங்க அம்மா 16 வயசுல விதவியா இருக்க மாட்டாங்கய்யா. 15 வயசுல கல்யாணம் பண்ணி 16 வயசுல விதவியானதுன்னா அது எங்க அம்மா மட்டும்தாங்க. இங்க எங்கங்க இருக்குது குடும்ப பக்தி? கல்யாணமும் பண்ணி வச்சாங்கய்யா. கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கு சண்டை சண்டை சண்டை. அவங்க சண்டையை சமாதானப்படுத்தணும்னு குடும்பத்தில் இருக்கிறவங்க நினைக்கல. சரி, இந்த அம்மா வயிற்றுல 7 மாசம் கரு உருவாயிருச்சு. அந்த கரு வேற யாரும் இல்லைங்கய்யா, நான் தான். 7 மாசம் முழுவாம இருக்கிறாளே, இவளுக்காக இல்லைனாலும் இவ வயிற்றுல வளர்ற கருவுக்காவது நம்ம உயிரோடு இருக்கணும். நாம போயிட்டா இவங்களை யார் காப்பாத்துவாங்கன்னு எங்க குடும்பத்து மேல எங்க அப்பா பக்தியோட இருந்திருந்தா இன்னைக்கு நான் அனாதையா இருக்க மாட்டேங்கய்யா. அப்படி எங்க அப்பா இறந்துட்டாரு. எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் எங்க பாட்டி எங்க தாத்தா யாருமே வந்து ஒரு வார்த்தை கூட கேட்கலங்க. நான் பாட்டி தாத்தான்னு சொன்னது எங்க அப்பாவோட அப்பாவையும் அம்மாவையும். அவங்கள பாட்டி தாத்தான்னு சொல்றதுக்கே நான் அசிங்கப்படுறேங்கய்யா இந்த இடத்துல இருந்து. 16 வயசுல விதவி ஆயிட்டாங்க. அதுவும் கையில ஒரு பொட்டை பிள்ளைய வச்சிருக்காளே, அவ எப்படி காப்பாத்துவான்னு அவங்க யோசிக்கலங்கய்யா. ஊர்ல இருக்கிறவங்களாம் என்ன சொன்னாங்க, பெத்து வச்சுக்கிறது பொட்டை பிள்ளைய வளர்க்குறது ரொம்ப கஷ்டம், அவங்களுக்கு பார்த்து ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு. எங்க தாத்தா கையில 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்காரு. ஆனா எங்களுக்கு கொடுக்கறதுக்கு 10 ரூபாய் காசு இல்லைங்க அவர்கிட்ட. அவங்ககிட்ட எங்க இருந்து குடும்ப பக்தி? ஊர்ல இருக்கிற எல்லாரும் சமாதானப்படுத்தினாங்க. சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொன்னாரு எங்க தாத்தா? 20,000 ரூபாய் காசு கொடுக்குறேன், அதை தவிர என்னால எதையுமே செய்ய முடியாது. 20,000 ரூபாய் காசை வச்சுக்கிட்டு இந்த காலத்துல ஒரு பொட்டை பிள்ளைய வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமாங்க? அந்த 20,000 ரூபாய கொடுக்கறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே 100 ரூபாய்க்கு பாண்டு பத்திரம் வாங்கிட்டு வராருங்க எங்க தாத்தா. வாங்கிட்டு வந்து என்ன சொல்றாரு, இந்த 20,000தோட உங்க உறவையும் எங்க உரையும் முறிச்சுக்கணும், இதுக்கப்புறம் எதுக்காகவும் நீ எங்க முன்னாடி வந்து நிக்க கூடாதுன்னு சொல்லி பாண்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு போறாருங்க எங்க அப்பாவோட அப்பா. அவங்க கிட்ட எங்கங்க இருந்துச்சு குடும்ப பக்தி? எங்களுக்கு அன்னைக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்ல, ஒருவேளை சோறு போடுறதுக்கு யாரும் இல்ல. சரி, நிலத்துல பயிர் செஞ்சு பொழைச்சிக்கலான்னு பார்த்தா சொத்து கிடையாது. என்ன பண்றதுனே தெரியாம எங்க அம்மா என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஹாஸ்டல்ல விட்டுட்டு எங்க அம்மா பொழப்ப தேடி திருப்பூருக்கு போயிட்டாங்க ஐயா. காலையில 7 மணிக்கு பனியன் கம்பெனி உள்ள போனாங்கன்னா 7 மணில இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் அவங்க கால் கடுக்க நின்னாதாயா அவங்களுக்கு அன்னைக்கு 125 ரூபாய் சம்பளம். உடம்பு சரியில்லைன்னா கூட ஆஸ்பத்திரிக்கு போக மாட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டருக்கு 100-200 சம்பளம் கொடுக்கணும். அந்த பணத்தை வச்சா நம்ம பிள்ளைக்கு ஒரு பேனா வாங்கி கொடுக்கலாம், ஒரு நோட்டு வாங்கி கொடுக்கலாம். கஷ்டப்பட்டு எங்க அம்மா என்ன படிக்க வச்சாங்க. ஹாஸ்டல்ல 13 வருஷம் இருந்தாங்கய்யா. 13 வருஷத்துல ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட எங்க தாத்தா வந்து என்ன பார்த்ததில்ல, எங்க பாட்டி வந்து என்ன பார்த்ததில்ல, எங்க அத்தைங்க வந்து பார்த்ததில்ல, எங்க சித்தப்பா வந்து பார்த்ததில்லைங்கய்யா. ஹாஸ்டல்ல படிக்கும்போது பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் பேரண்ட்ஸ் வந்து நிற்பாங்க. உன் பிள்ளை இப்படி படிக்குதுமா, ஆவரேஜா படிக்கிற பிள்ளைங்களோட அப்பா அம்மாவே வந்து சந்தோஷப்படுவாங்க. நான் நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனா எனக்குன்னு எங்க அம்மா வந்து அந்த இடத்துல நிக்க மாட்டாங்க, எங்க தாத்தா வந்து நிக்க மாட்டாங்க, எங்க பாட்டி வந்து நிக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல நான் துடிச்சு போவேன் பாருங்கய்யா. அங்க எங்கங்கய்யா இருக்குது குடும்ப பக்தி? ஆனுவல் டே ஃபங்க்ஷன் வைப்பாங்க. ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல எல்லா பிள்ளைங்களும் ஒரு 100 மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்ச பிள்ளை கூட அதுக்கு பிரைஸ் வாங்குறதுக்கு அவங்க அப்பா அம்மாவை ஸ்டேஜ் கூட்டிட்டு வரோம். நான் நல்லா படிக்கிற பொண்ணு, எல்லா ஈவெண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரைஸ் வாங்குவேன். ஆனா எனக்குன்னு என் கூட பிரைஸ் வாங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து கேட்பாங்க, உங்க அம்மா எங்கம்மா, உங்க தாத்தா எங்கம்மா, உங்க பாட்டி எங்கம்மான்னு. அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம ஒரு நிமிஷமும் கூனி குறுகி தவிச்சு போவாங்கய்யா. அந்த நேரத்துல நான் என்னங்கய்யா பாவம் பண்ணேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? இந்த உலகத்துல பிறந்ததுல இருந்து நான் எங்க அப்பா மூஞ்ச பார்த்ததில்ல, எங்க அப்பா போட்டோவை கூட எனக்கு காமிக்கல. இவங்க கிட்டலாம் எங்கெங்க இருக்குது குடும்ப பக்தி? குடும்ப பக்தி இருக்குது நம்மளாம் பேசிக்கிட்டு இருக்கோம். எங்க அம்மா ஒரு நாள் முழுக்க கஷ்டப்பட்டு, ஒரு மாசம் முழுக்க கஷ்டப்பட்டாதாங்க அவங்க ஒரு நாள் நிம்மதியா சோறு சாப்பிட முடியும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எங்க அம்மா என்னை படிக்க வச்சு இன்னைக்கு நான் 2 டிகிரி முடிச்சிட்டேங்கய்யா. இன்னைக்கு நான் 3வது டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் 3வது டிகிரி படிச்சு கண்டிப்பா அடுத்த வருஷம் வேலைக்கு போயிருவேன் தெரிஞ்ச உடனே
எங்க அத்தைங்க வந்து என்ன பொண்ணு கேக்குறாங்க. அவங்க பையனுங்களுக்கு கல்யாணம் முடிச்சு தர. அன்னைக்கு நடு ரோட்ல யாருமே இல்லாம அனாதையா நின்னப்ப, வாமா என் வீட்டுல வந்து ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்றதுக்கு என் குடும்பத்துல இருக்கிறவங்க வரல, என் சொந்தக்காரங்க வரல. நான் படிச்சு டிகிரி வாங்கின உடனே அவங்க பையனுக்கு பொண்ணு கேட்க என் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இவங்க கிட்ட எங்கெங்க இருக்குது குடும்ப பக்தி? எங்க ஊர்ல இன்னைக்கு என்ன கூப்பிட்டு என்னம்மா சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்ல, என்கிட்ட பாசம் காமிக்கிறதுக்கு யாரும் இல்ல. என்னம்மா அம்மா ஒரு இடத்துல நீ ஒரு இடத்துல கஷ்டப்படுறீங்களே, சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க, காலேஜ் ஃபீஸ் என்ன பண்றீங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கு நாதி இல்லாம நான் போயிட்டேனே. எனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா நான் இப்படி இருந்திருப்பேனாங்க ஐயா. இங்க எங்க போச்சு குடும்ப பக்தி? இன்னைக்கு நம்ம நாட்டுல உறவுகளை நீடிச்சு வைக்கிறதுக்கு தேவைப்படுறது பணமா பாசமான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேங்க ஐயா, பணம் தான். நம்ம கிட்ட பணம் இருந்துச்சுன்னா இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரையும் நம்ம சொந்தக்காரங்களாக்கிக்கலாம். ஆனா நம்ம கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா அந்த ஊர்லயே நாம மட்டும்தாங்க ஒதுங்கி வாழ வேண்டியதா இருக்கும். இவங்க கிட்ட எங்கெங்க இருக்குது குடும்ப பக்தி? எனக்கு தாத்தா இருக்கிறாங்க, பாட்டி இருக்கிறாங்க, சித்தப்பா இருக்கிறாங்க, அத்தை இருக்கிறாங்கன்றது எல்லாம் மற்றவங்க சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத்தனை பேர் நமக்கு இருந்தோம், பாசம் காமிக்க ஒரு மனுஷன் இல்லாம போயிட்டாருன்னு நினைக்கும் போதுதான் இந்த உலகத்துல நம்ம ஏன் பிறந்தோன்னு கூட நினைக்க தோணுது. எங்க அம்மா தான் எனக்கு கடவுள். நான் நாளைக்கு வேலைக்கு போய் நான் எங்க அம்மாவை உட்கார வச்சு ஒரு வேலையாவது சோறு போடணும். என்ன மாதிரி ஒரு நிலைமை இந்த சமூகத்தில் இருக்கிற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாதுன்னு தான் இந்த மேடையில நின்று நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கண்ணின் மணியே போராட்டமா, உன் கண்களில் என்ன நீரோட்டமா, கண்ணின் மணியே போராட்டமா. 16 வயசுலேயே கணவனை இழந்து இந்த குழந்தையை இந்த உயரத்திற்கு ஆளாக்குவதற்கு எங்கோ ஒரு இல்லத்தில் கொண்டு விட்டுவிட்டு திருப்பூரில் 12 மணி நேரம் பாடுபட்டு இன்றைக்கு அவள் பிஎஸ்சி பிஎட் பட்டம் பெற்றிருக்கிறாள் திவ்யா. இந்த குடும்பத்திற்கு பின்னால் இருக்கிற வலி வருத்தம் இந்த மண்ணில் யாருக்கு நிகழக்கூடாது. குடும்பம்ங்கிறது அம்மா மட்டும் இல்லை, அப்பா அம்மா தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தி சித்தப்பா அண்ணன் தங்கை எல்லாம் சேர்த்து தான் உறவு. ஆனால் எந்த உறவினுடைய பாசமும் எந்த உறவினுடைய வாசமும் கிடைக்காமல் இந்த திவ்யா இந்த உயரத்துக்கு வந்திருக்கிறாள். என்ன படிக்கணும்னு நீ நினைக்கிறியோ அந்த கல்வி செலவு அத்தனையும் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் பாரிவேந்தர் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உன் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் இனிமேல் வரக்கூடாது, வாழ்க்கை வாழ்வதற்கு என்று வாழ்ந்து காட்டி வரலாறு படைப்பதற்கு திவ்யாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, உங்கள் துயரம் விரைவில் விலகும், உங்கள் துன்பம் உங்களை விட்டு நீங்கும். இனி வருகிற நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் மலருக்கும் திவ்யாவுக்கும் நல்ல நாட்களாக அமையும்.
இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி வேந்தர் டிவி, எண் 35 NP, கலைமகள் நகர், 3வது பிரதான சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 32. தொடர்புக்கு 044222255234. இமெயில் oskfeedback@vendarmedia.in.